சார், மகர ராசி ஆண்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருக்கும். மகர ராசிக்காரர்களுக்கு முதல்ல இந்த 7.5 சனியில இருந்து வெளியே வந்தாங்களா, குரு 7ஆம் பார்வையா பார்க்க போறாரு. கரெக்டா உங்க 7ஆம் வீட்டுல ஞானகாரகன் கேதுவும் குருவும் இருக்கிறது. உங்களுடைய மூதாதையர்களுக்கு தர்ப்பணம் பண்ணுங்க. காசி, கயா, ராமேஸ்வரம் போயிட்டு வாங்க. இது ஒரு அபூர்வ 7.5 வருஷமா எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க. பணம் பணம் பணம், சொத்து சொத்து, சுகம், வேலை, வியாபாரம், இப்ப கடன் வாங்கியாவது போயிட்டு வாங்க. ஏன்னா தானங்களில் மிகப்பெரிய உயர்ந்த தானம் பித்ருக்களுக்கு. வீடு, வாசல், மனைவி, குழந்தைகள் அப்படின்னு எல்லாமே அமையும். எட்டி மேளம் கொட்டு குழந்தைகள் பிறக்கும். மகர ராசி பெண்களுக்கு எப்படி இருக்க போகுது? நல்லா படிக்கலாம். சின்ன பொண்ணு சின்ன குழந்தையா இருந்ததுன்னா அற்புதமா படிக்கலாம். வரைகிறதோ, ஆடுறதோ, பாடுறதோ. சார், மகர ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன? திருநள்ளாறு அப்படிங்கிற ஸ்தலத்துக்கு நீங்க போயிட்டு வாங்க. எவ்வளவு சதவிகிதம் நற்பலன்களுக்கு? 90% இவங்களுக்கு கேட்டது கிடைக்கும், நினைத்தது. யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல்ல தெய்வீக ஜோதிடர் AR பாலகிருஷ்ண ரெட்டி சார் இணைஞ்சிருக்காங்க. ஸோ 2026 குரு பயிற்சி மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய 12 ராசிகளுக்கும் என்ன மாதிரியான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் சார். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவோ மகேஸ்வரக, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. என் அன்பு யூ தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். சார், இந்த பராபவம் வருடம் வரக்கூடிய குரு பயிற்சி என்ன மாதிரியான பலன்களை, பொது பலன்களா ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு சார்? பொதுவாகவே ஒவ்வொரு வருஷமும் குரு பயிற்சி ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். வருஷம் முதல்ல கடைசியில் வரும். இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா குரு பொதுவாகவே ஒரு வீட்டில் 12 மாதம் ஒரு வருஷம் இருப்பார். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் 3 ராசிகளில் இருக்க போகிறார். மிதுனத்தில், கடகத்தில், அதே மாதிரி சிம்மத்தில் இவர் இருக்க போகிறார். இந்த காலகட்டத்தில் குருவுக்கு ஸ்தான பலத்தை விட பார்வ பலம் அதிகம் அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் 12 வருடங்களுக்கு ஒரு முறை கடகத்தில் உச்சம் பெறக்கூடிய குரு, இது பெரிய விஷயம். ஆகவே 12 ராசிக்காரர்களுக்கும் நினைத்த காரியங்கள் நடக்கும். உங்கள் ஜாதகத்தில் எப்படி கிரகங்கள் இருந்தாலும் சரி, உச்சம் பெற்ற குருவினால் இந்த பிரபஞ்சமே அற்புதமாக விளங்கும். அதே நேரத்தில் குழந்தை பாக்கியம் தட்டுபவர்களுக்கு இந்த 12 ராசிக்காரர்களுக்கும் ஏதோ IOL, IVF இல்லைனா ட்ரீட்மெண்ட்டு, இல்லை மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிட்டும். குலதெய்வ வழிபாடு பண்ணாதவங்களுக்கு குலதெய்வ வழிபாடு பண்ணலாம். பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு இந்த வருஷம் மாதிரி அற்புதமான வருஷம் எதுவுமே கிடையாது. ஏன்னா 12 வருடங்களுக்கு ஒரு முறை உச்சம் அடையக்கூடிய குரு பகவான், 18 வருடங்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய கேது பகவான், அவரும் கடகத்திலே இருக்க போறார். குருவும் கேதுவும் ஒரே வீட்டில் இருக்காங்க. அப்படிப்பட்ட இந்த காலகட்டத்தில் 12 ராசிக்காரர்களும் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் போய் காசியில், ராமேஸ்வரத்தில், கயாவில் நீங்கள் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அதை விட அற்புத காலம் வேறு எதுவுமே கிடையாது. பணம் வரும், பட்டம் வரும். குரு வந்தாலே கல்யாணம் நடக்குமா, நல்ல வேலை கிடைக்குமா, இடமாற்றம் வருமா, தொழில் மாற்றம் வருமா, 2வது ப்ரமோஷன் வருமா, படிக்கலாமா அப்படின்லாம் கேட்பாங்க. சுப செலவுகள், சுப செய்திகள் வருமா அப்படின்னா எல்லாம் வரும். ஆனால் அதே நேரத்தில் இந்த ஆண்டு குரு ராஜாவாக வர்றார். இந்த தமிழ் வருடம் பராப வருடம் குரு ராஜாவாக குரு உச்சம் பெறுறதுனால எல்லோருக்குமே சுபிட்சத்தையும் பெண்களுக்கு உச்சமான பலத்தையும் கொடுப்பார். ஆனால் இங்கே வக்கரம் பெற்ற குரு 3 ராசிகளில் இருக்கக்கூடிய குருங்கிறதுனால 3 விதமான ராசிகளுக்கு 3 விதமான பலன்களையும் 3 விதமான பார்வைகள். அப்போது ஒவ்வொரு வீட்டுக்கும் 9 விதமான பார்வைகள். இதையெல்லாம் கிடைக்கும்போது 12 ராசிகளுக்கும் நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் உங்கள் ஜாதகத்தில் 2வது பிரபஞ்ச ஜாதகத்திலேயே சனி குருவோட வீட்டில் இருக்கார். இந்த ஆண்டு ராகு கேது பெயர்ச்சி வேற இருக்கு. இந்த ராகு கேது பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறதும் இந்த குரு பெயர்ச்சியிலே சேர்ந்து தான் நம்ம சொல்ல போகிறோம். இருந்தாலும் இவ்வளோ விஷயங்கள் இந்த குரு பெயர்ச்சியில் இந்த ஆண்டு இருக்கு. பொதுவாகவே ரொம்ப நாளாக திருமண வாழ்க்கை தட்டுபவர்கள், அதே மாதிரி இப்போ இங்கே நமக்கு தேர்தல் காலம், ஆகவே இந்த மாதிரிலாம் ஒரு வைப்ரேட்டிங் ஒரு பீரியடாகி இருந்தாலும்
இந்த குரு பெயர்ச்சிங்கிறது 2/6/2026 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நமக்கு ஏற்பட போகுது. இந்த நாள் மங்களவாரம். செவ்வாய் இங்கே இந்த வருஷம் அவர் வர்றது சேனாதிபதியாக வர்றார். குரு தான் ராஜாவாக வர்றார். ஆகவே இது எல்லாமே தெரிஞ்சு அமைதா தெரியாத அமையலான்னு தெரியல. இருந்தாலும் 12 ராசிக்காரர்களுக்கும் அற்புதமான பலனை கொடுக்கும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். சார், மகர ராசி ஆண்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு சார்? ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குமா? மகர ராசிக்காரர்களுக்கு முதல்ல அந்த 7.5 சனியிலேருந்து வெளியே வந்தாங்களா, குரு 7ஆம் பார்வையாக பார்க்க போகிறார். சார் எங்கே பார்க்குறாரு? மிதுனத்தில் இருந்து தனுசுக்கு தானே பார்ப்பாரு சார். உச்சம் பெற்ற குருவாக வரும்போது 7ஆம் வீட்டாக பார்ப்பார். அப்போ உத்தியோகம், முதல்ல உடம்பு ஆரோக்கியம், மேலதிகாரிகள் தொல்லையில் ரெக்கக்னேஷனே இல்லை சார். எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறேன் சார், ஏதோ ஒன்றும் பிரயோஜனம் இல்லை சார் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் ரெக்கக்னேஷன் இப்போ தான் அவங்க உணர்வாங்க. மகர ராசிக்கு அப்பா 7.5 பீரியட் முடிஞ்சிச்சு சார், இந்த குரு பயிற்சி ஆகிற வரைக்கும் எங்களை இழுத்துட்டு வந்தார் போகுது சார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் தயவு செய்து என்னுடைய அன்பு மகர ராசி நேயர்களே, நீங்களும் தர்ப்பணம் செய்யணும். கரெக்டாக உங்கள் 7ஆம் வீட்டில் ஞானகாரகன் கேதுவும் குருவும் இருக்கிறது. உங்களுடைய மூதாதையர்களுக்கு தர்ப்பணம் பண்ணுங்க. காசி, கயா, ராமேஸ்வரம் போயிட்டு வாங்க. இது ஒரு அபூர்வ காலம். 7.5 வருஷமாக எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க. பணம் பணம் பணம், சொத்து சொத்து, சுகம், வேலை, வியாபாரம். ஆனால் இப்போ கடன் வாங்கியாவது போயிட்டு வாங்க. ஏன்னா தானங்களில் மிகப்பெரிய உயர்ந்த தானம் பித்ருக்களுக்கு நீர் தானம், பிண்ட தானம். அதை போய் செஞ்சுட்டு வாங்க. செஞ்சீங்கன்னா உங்களுக்கு முதல்ல நிம்மதி, ஆரோக்கியம், வீடு வாசல், மனைவி, குழந்தைகள் அப்படின்னு எல்லாமே அமையும். கெட்டி மேளம் கொட்டும், குழந்தைகள் பிறக்கும், நல்லா இருக்கும். கண்டிப்பா சார். மகர ராசி பெண்களுக்கு எப்படி இருக்க போகுது சார்? நல்லா படிக்கலாம். சின்ன பொண்ணு சின்ன குழந்தையா இருந்ததுன்னா அற்புதமாக படிக்கலாம். வரைகிறதோ, ஆடுறதோ, பாடுறதோ, ஓவியமோ, நாட்டியத்திலேயோ, கதைகளில் ஒரு ஈடுபாடு. பருவத்தில் இருக்கிற குழந்தைங்களுக்கு திருமணத்தில், பருவம் கடந்து இருக்கிற குழந்தைங்களுக்கு நிம்மதி, வெளிநாடோ வெளி மாநிலமோ வெளியூரோ போகிறதுக்கான வாய்ப்புகள். வயதானவர்களுக்கு ஆரோக்கியமும் சாந்தமும் மன நிம்மதியும். அப்போ என் குழந்தைங்கள்லாம் நல்லா இருக்குமா சார், ஏதோ சார் ரசம் சாதம் சாப்பிட்டு நான் உட்காந்துருக்கேன் சார் அப்படிங்கிற முதியவர்களுக்கு ஆரோக்கியம், நிம்மதி. இப்படி எல்லா விதமான வயதினர்களும் மகர ராசியில் பெண்களுக்கு அற்புத காலம். ஓகே சார். மகர ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன? திருநள்ளாறு அப்படிங்கிற ஸ்தலத்துக்கு நீங்கள் போயிட்டு வாங்க சார் அப்படின்னா, எனக்கு தான் 7.5 பீரியட் இல்லையே சார், ஒன்று ஏன் சார் அங்கே போகணும் அப்படின்னா, ஒரு முறை அங்கே போயிட்டு தலை முழுவிட்டு அந்த தீர்த்தத்தில் நேராக ஆபத் சகாயேஸ்வரை பார்த்து 12 வருஷத்துக்கு முறை வந்திருக்க சாமி எனக்கு அருள் பாலிக்கணும் அப்படின்னு அவருடைய அருட்கடாட்சத்தை வாங்கிக்கோங்க. ஆனால் சூட்சுமத்தை நல்லா புரிஞ்சுங்க. மஞ்சள் ஆடை தானம், வஸ்திரம் சுவாமிக்கு சாத்தி அதை நீங்கள் தானம் பண்ணீங்கன்னா அற்புத பலன் கிடைக்கும். வேற என்ன வேணும் உங்களுக்கு? எவ்வளவு சதவிகிதம் நற்பலன்களை கொடுக்கும்? 90% இவங்களுக்கு கேட்டது கிடைக்கும், நினைத்தது நடக்கும். இந்த பரிகாரம் செஞ்சு பாருங்க. ஆபத் சகாயேஸ்வரர் ஆபத்தில் இருந்து காப்பாற்றுவார், வெற்றியை தருவார். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட்.